குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் பயாலஜி சார் பேசுகிறேன். நீங்கள் 6th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 7th வந்திருக்கீங்க. ஸோ வெல்கம் டு ஆல். நீங்கள் 6th எல்லா பாடமும் எப்படி படித்தீங்களோ அதே போல் தான் 7th இருக்கக்கூடிய பாடமும் படிக்கணும். ஆனால் கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்து நம்ம படித்தோம்னா இன்னும் அதிக மார்க் வாங்கலாம்னு சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஓகே, நாம் இன்றைக்கி சயின்ஸ் பாடத்தில் பயாலஜி செக்ஷனில் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய லெசன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் இன் பிளான்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடத்தை பார்க்க போகிறோம். பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாடத்தை படிக்கிறதுனால நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இருக்குது, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டு கெட் எ கிளியர் ஐடியா ஹவ் எ ஃப்ளவர் பிகம் எ ஃப்ரூட் வித் சீட் த்ரூ பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன். அதாவது இந்த பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற 2 நிகழ்ச்சிகள் மூலமாக ஒரு ஃப்ளவரானது எப்படி விதைகளுடன் கூடிய கனிகளாக மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து, டு அக்வயர் நாலேஜ் அபவுட் த பாலினேஷன் அண்ட் பாலினேட்டர்ஸ். தாவரங்களில் நடக்கக்கூடிய இனப்பெருக்க நிகழ்ச்சியில் முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று பாலினேஷன். அந்த பாலினேஷனுடைய வகைகளும் அந்த பாலினேஷன் நடப்பதற்கான காரணிகளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து, டு டிஃபரன்ஷியேட் செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன். பாலினேஷன் வகைகள் 2 இருக்குது. ஒன்று செல்ஃப் பாலினேஷன், 2வது கிராஸ் பாலினேஷன். அந்த 2க்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்த பாயிண்ட்டு, டு நோ த மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் அண்டு ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். அதாவது தாவரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளான ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ் எல்லாம் இது வெவ்வேறு சேஞ்சஸ் அடைகிறது. அந்த சேஞ்சஸ் அடைகிறதுனால என்ன மாற்றங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட்டு, டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் யூஸ்ட் டு அனிமல் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். இந்த பாடி பார்ட்ஸ் மாடிஃபிகேஷன் ஆகிறதுனால விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, now let us see deep in the lesson. First of all, introduction. ஸோ இன்ட்ரடக்ஷனில் நம்ம சொல்கிறோம்னா, already we know the flowering plants have root, stem and leaves. அதாவது தாவரங்களில் பல்வேறு விதமான ஆர்கன்ஸ் என்று சொல்லக்கூடிய உறுப்புகள் காணப்படுகிறது. அந்த உறுப்புகளை நம்ம 2 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று வெஜிடேட்டிவ் ஆர்கன், 2வது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அந்த வெஜிடேட்டிவ் ஆர்கனை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ரூட்டு, ஸ்டெம்மு அண்டு லீவ்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் ஆர்கன், உடல உறுப்புகள். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்னா ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்டு சீட்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம், எல்லா தாவரங்களும் விதைகள் மூலமாக தான் உற்பத்தி ஆகுதுன்னு. ஆனால் நம்ம இந்த லெசன் நம்ம படிக்க போகிறது விதைகள்லேருந்து தான் தாவரங்கள் உற்பத்தி ஆனாலுமே அதோடு சில நிகழ்ச்சிகளான உடல் உறுப்புகள் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் அடைகிறது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன்னா என்ன? ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது the process by which plants and animals produce young ones and increasing their number is known as reproduction. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு உயிரினம் தன்னுடைய எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டு வாழ்வதை உறுதி செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் இனப்பெருக்கம் என்று பெயர். இந்த எல்லா தாவரங்களும் ஒரே மாதிரியான இனப்பெருக்கத்தை மேற்கொள்வது கிடையாது. ஒரு விதைகள் மூலமாக உற்பத்தி செய்யலாம், ஒரு சில தாவரங்கள் விதைகள் மூலமாக இல்லாமல் உடல் உறுப்புகள் மூலமாக உற்பத்தி செய்யலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்களை நம்ம அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ ரீப்ரொடக்ஷன் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் தென் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன? Seed is produced from a flower by the process of pollination and fertilization. This is known as sexual reproduction. அதாவது இந்த பாலினேஷன் மற்றும் ஃபெர்டிலைசேஷன் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு தாவரமானது விதைகளை உற்பத்தி செய்து அதன் மூலமாக ஒரு புதிய தாவரங்கள் உற்பத்தி செஞ்சுட்டா அதுக்கு பேர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலின பெருக்கம். இந்த பாலின பெருக்கமானது நடைபெற முக்கியமான உறுப்பாக காணப்படுவது ஃப்ளவர்ஸ். ஏன்னா அந்த ஃப்ளவர்ஸ் தான் பாலினேஷன் நடக்கக்கூடிய முக்கிய காரணமாக இருக்குது. அதனால் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம், பூக்களுடைய பகுதிகள். இந்த பூக்களில் 4 விதமான பகுதிகள் காணப்படுகிறது. ஒன்று செப்பல், 2வது பெட்டல், 3வது ஆண்ட்ரோசியம், 4வது கைனோசியம். செப்பல்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன் எ பட் we can see a green color leaf-like structures which cover the whole bud or
ஃப்ளவர். அதாவது இளம் நிலையில் பூக்கள் இருக்கும் பொழுது அந்த பூவிதழ்களை மூடியுள்ள பசுமையான ஒரு தட்டு போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பிற்கு செப்பல் அப்படின்னு பேர். இது பூக்களை சுற்றி மூடி ஒரு வட்டமாக அமைந்திருக்கிறதுனால இது கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெட்டல்ஸு. பெட்டல்ஸுங்கிறது நம்ம இந்த பூக்கள் இருக்கக்கூடிய வண்ணமயமான அந்த இதழ்களுக்கு பேர் பெட்டல்ஸ்னு சொல்லுவோம். பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, the petals are the largest part of flowers. They are often attractive, brightly colored, sometimes sweet scented and attract the insects. அதாவது இது வண்ணமயமாக இருக்கும், நல்ல வாசனை நிறைந்த காணப்படும் மற்றும் பூச்சிகளை கவர்ந்தெழுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இது நம்ம பெட்டல்ஸ் சொல்லுவோம். இது கொரல்லா என்றும் நம்ம அழைக்கிறோம். அடுத்து கொரலாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மூணாவது லேயர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்ட்ரோசியம். ஸோ ஆண்ட்ரோசியம் இஸ் ஒன் ஆஃப் த மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். இது ஆண்ட்ரோசியம் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான பொருட்களை பெற்றிருக்கும். ஒன்று ஃப்ளமெண்ட்டு, அடுத்தது ஆந்தர். அந்த ஃப்ளமெண்ட்டு பார்த்திங்கன்னா ஆந்தரை வந்து பேர் பண்ணியிருக்கும். அப்புறம் அந்த ஃப்ளமெண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் ஆந்தர். அந்த ஆந்தருக்குள்ளே எண்ணற்ற சிறு சிறு துகள்கள் காணப்படுகிறது. அந்த துகள்களுக்கு பேர் என்னென்னா போலன் கிரெயின்ஸு. அந்த போலன் கிரெயின்ஸ் தான் செக்ஷுவல் கேமிட்ஸாக கருதப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கைனோசியம். ஸோ கைனோசியம் இஸ் ஒன் ஆஃப் த ஃபீமேல் பார்ட் ஆஃப் த பிளான்ஸு. இந்த கைனோசியமானது 4 விதமான பொருட்களை பகுதிகளை அடங்கியிருக்கும். ஒன்று ஓவரி, 2வது ஓவியூல், 3வது ஸ்டைலு, 4வது ஸ்டிக்மா. அதாவது ஓவரிங்கிறது அகன்ற பகுதி. அந்த அகன்ற பகுதிக்குள்ளார ஒரு சின்ன சின்ன ஒரு செல்கள் காணப்படுகிறது. அதற்கு பேர் ஓவியூல். இந்த ஓவியூல் தான் பிற்காலத்தில் விதையாக மாறும். அதுக்கடுத்து அந்த ஓவரிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு டியூபுலர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் ஸ்டைல். அந்த ஸ்டைலுக்கு மேலே இருக்கக்கூடிய சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கு பேர் ஸ்டிக்மா. இந்த ஸ்டிக்மா தான் தாவரத்தினுடைய அந்த மகரந்த தூள்களை பெற்று உள்ளே அனுப்பும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர். இந்த ஃப்ளவரானது 2 வகையாக இருக்கும். ஒன்று கம்ப்ளீட் ஃப்ளவர், இன்கம்ப்ளீட் ஃப்ளவர். கம்ப்ளீட் ஃப்ளவர்னால் நம்ம பார்த்தோம் இல்லையா, பூக்கள் இருக்கக்கூடிய 4 பகுதிகள். அந்த 4 பகுதிகளான கேலிக்ஸு, கொரல்லா, ஸ்டாமன்ஸ் அண்ட் பிஸ்டில் ஆர் ப்ரெசன்ட். தட் இட் இஸ் கால்டு கம்ப்ளீட் ஃப்ளவர். இந்த 4 விதமான பகுதிகளுமே ஒரு பூக்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கம்ப்ளீட் ஃப்ளவரு. அதுக்கடுத்து இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்னால் என்ன? இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்னால் இதில் நம்ம மேலே சொன்ன 4 விதமான பகுதிகளில் ஏதாவது ஒன்று இல்லாமல் போனால் கூட அது இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்னு சொல்லுவோம். அப்படி எல்லா விதமான பகுதிகளும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பைசெக்ஷுவல். அதாவது போத் ஃபீமேல் அண்ட் மேல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆண்ட்ரோசியமும் கைனோசியமும் ஒரே பூக்கள் இருந்துச்சுன்னா அது பைசெக்ஷுவல், அது கம்ப்ளீட் ஃப்ளவரு. ஆண்ட்ரோசியமும் கைனோசியமும் இல்லாமல் ஏதாவது ஒன்று மட்டுமே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர், அதான் இன்கம்ப்ளீட் ஃப்ளவர். ஓகே, நாம் அடுத்தது பார்க்க போகிறது ஃப்ளவர்ஸ் டு ஃப்ரூட். எப்படி வந்து ஒரு பூக்களானது கனியாக மாறுகிறது. இப்போது நம்ம பார்க்குறோம் ஒரு பம்கின் பிளான்ஸில் எல்லாமே யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் தான். அதில் எல்லாமே ஆண் மலர்களும் பெண் மலர்களும் தனித்தனியாக இருக்கும். இந்த ஆண் மலர்களானது பார்க்குறதுக்கு அளவில் பெருசாக இருக்கும், நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அதில் நிறைய மகரந்த கம்பிகள் இருக்கும், மகரந்த தூள்கள் உற்பத்தி செய்யும். ஆனால் ஃபீமேல் ஃப்ளவர்களில் அந்த சின்னதாக இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கிறதுனால அந்த மேல் ஃப்ளவர்லேருந்து உற்பத்தி ஆகின்ற அந்த ஆந்த்ரா போலன் கிரெயின்ஸு ஃபீமேல் ஃப்ளவரில் வந்து விழும். அந்த ஃபீமேல் ஃப்ளவரானது அந்த பூக்கள் பகுதியில் கீழே பருத்து கனிகளை உற்பத்தி செய்யும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிசர்ச் மூலமாக நம்ம வந்து சொல்லுவோம். அதை அப்புறம் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது பாலினேஷன். ஸோ பாலினேஷன் அப்படின்னா என்ன சொன்னால் மகரந்த சேர்க்கை. இந்த பாலினேஷனானது பொதுவாக தாவரங்களில் 2 விதமாக நடக்கும். ஒன்று நேச்சுரல் பாலினேஷன், ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன். நேச்சுரல் பாலினேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மற்ற வழிகளான பூச்சிகள், காற்று இதன் மூலமாக நடக்கிறதுலேயே ஒரு ஃபேக்டர்ஸ் மூலமாக அதுக்கு பேர் நடக்கிறது பேர் நேச்சுரல் பாலினேஷன். மனிதர்கள் மூலமாக நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன். இந்த பாலினேஷன்னா என்ன சொல்லி பார்த்தோம்னா த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாலன் கிரைன்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா, தட் இஸ் கால்டு பாலினேஷன். இந்த பாலினேஷன் நம்ம 2 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று கிராஸ் பாலினேஷன், 2வது செல்ஃப் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷனா என்ன? இன் சம் பிளான்ட்ஸ் லைக் கிராசஸ், pollen grains are light. The stamens shed pollen grains and are carried by wind other flowers. Pollen grains stick to their legs, wings or abdomen when they move from the flower to another. This is called cross pollination. அதாவது ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலரில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூளானது மற்ற
பாலினேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பூச்சிகள் மூலமாகவோ ஒரு பட்டர்ஃப்ளை மூலமாகவோ நடக்கக்கூடிய இந்த பாலினேஷனுக்கு கிராஸ் பாலினேஷன் பேர். அதுக்கடுத்து செல்ஃப் பாலினேஷன்னா என்ன? செல்ஃப் பாலினேஷனுங்கிறது ஒரு தாவரத்தினுடைய பூக்கள் இருக்கக்கூடிய ஒரு மகரந்த தூளானது அதே பூவுடைய சூலக முடியையோ அல்லது அதே தாவரத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு பூவினுடைய சூலக முடியையோ சென்றடைகின்ற அந்த நிகழ்ச்சிக்கு பேர் செல்ஃப் பாலினேஷன். ஓகே, வாட் ஆர் தி டிஃப்ரென்சஸ் பிட்வீன் செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன் சொல்லி பார்த்தோம்னா, இன் pollen grains are transferred from the other to the stigma, anther to the stigma of the same flower or the another flower of the same plant. அது செல்ஃப் பாலினேஷன் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அது அப்படியே கிராஸ் பாலினேஷனுக்கு pollen grains are transferred from the anther of one flower to the stigma of another flower of the same kind of different plants. ரெண்டாவது பாயிண்ட்டு, plants do not need to produce pollen grains in a large quantity for self pollination. இதற்கு அதிகப்படியான மகரந்த தூள்கள் உற்பத்தி ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே கிராஸ் பாலினேஷனில் plants need to produce pollen grains in larger quantities to increase the chance of pollination. இப்போது இந்த கிராஸ் பாலினேஷனில் கட்டாயமாக நடக்கணுங்கிறதுக்காக அதிகப்படியான மகரந்த தூள்கள் உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இருக்குது. It does not produce changes in the characteristic of new plants. இந்த செல்ஃப் பாலினேஷனில் புதிய பண்புகள் உடைய உயிரினங்கள் உற்பத்தி ஆகிறது கிடையாது. கிராஸ் பாலினேஷன் டஸ் introduce வேரியேஷன்ஸ் இன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நியூ பிளான்ஸ். இது புதிய பண்புகளை உடைய உயிரினங்கள் அதிகமாக தோன்ற வாய்ப்புள்ளது. இதில் நம்ம பார்க்குறோம், பீன்ஸ் ஃபேபேசி குடும்பத்திலிருந்தும் டொமேட்டோ சலனேசி குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள்லேயும் அந்த இனப்பெருக்கம் அப்படி சொல்லக்கூடிய இந்த பாலினேஷன் நிகழ்ச்சியானது செல்ஃப் பாலினேஷன் மூலம் நடக்குது. ஏன்னா அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய பூக்களில் இருக்கக்கூடிய அந்த pollen grains ஆனது பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா மேலே உட்காந்து அதை ஒரு அதிர்வை ஏற்படுத்துது. அந்த அதிர்வை ஏற்படுத்துறது மூலமாக அதில் இருக்கக்கூடிய மகரந்த தூளானது வேறு ஒரு பூக்கள் மீது விழுந்துடுது. இதனால் அங்கே செல்ஃப் பாலினேஷன் நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு சில தாவரங்களான பம்ப்கின்னு, ஆப்பிள், ப்ளம்ஸு, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரியான தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேசாக இருக்கிறதுனாலையும் இதனுடைய மகரந்த தூள்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியே சூலகம் வளர்ச்சி அடைகிறதுனாலையும் பூச்சிகளை சார்ந்து வாழுது. இதுக்கு கிராஸ் பாலினேஷன் இதில் நடக்கிறதுனால. ஓகே, நாம் இன்றைக்கி இந்த ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன் அப்படி சொல்லி இந்த பாடத்தில் நம்ம பார்த்த இது வரைக்கும் போதும் பாலினேஷனில். அடுத்தது நாம் பார்க்க போகிறது அடுத்த கிளாஸில் ஃபெர்டிலைசேஷன், அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ஸ், அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகே, நாம் இன்றைக்கி நடத்தின அந்த பகுதியிலிருந்து ஒரு சில கொஷின்ஸை நான் உங்களுக்கு கொடுத்து நாங்கள் உங்களை எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கொஷினுக்கெல்லாம் நீங்கள் நல்லா படித்து ஆன்சர் பண்ணணும். நன்றி.